கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் ராஜா அவனை அதிகாரியாக உயர்த்த எண்ணினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தானியேலுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபடியினாலே அவன் கர்த்தருக்கு முன்பதாகவும் தான் பணி செய்த ராஜாங்கத்திற்கு முன்பதாகவும் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து வசனத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவனுக்குள் இருந்த அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே அவன் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்படி ஜெபம் பண்ணினான்? முழங்கால் படியிட்டு என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆண்டவர் அவனை அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே உயர்த்தினார் என்பதை பரிசுத்த வாக்கியம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக உயர்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். நாம் செய்கின்ற பணியிலோ, நான் செய்கின்ற வேலைப்பாடுகளிலோ ஆண்டவர் எங்கே என்னை வைத்திருக்கிறாரோ அங்கே நான் கர்த்தருக்கு உண்மையாகவும், நான் பணி செய்கின்ற என்னுடைய எஜமானுக்கு உண்மையாகவும், அல்லது என்னை ஆடுகிறவர்களுக்கு உண்மையாகவும் நான் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார். எனாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 3:5 நாம் வாசிக்கிறோம், மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுடையவனாய் இருந்தான். மோசே கர்த்தருடைய வீட்டிலே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கின்ற இடத்திலே அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் காணப்பட்டான். இன்றைக்கு ஊழியத்தின் பாதையிலே உண்மை உள்ளவர்களை நாம் அதிகமாய் காண முடியவில்லை. அநேகர் அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் பொருளாசை என்னும் பணத்தின் மீதான ஆசையினாலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு எவ்விதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ, எவ்விதமான பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் உண்மை உள்ளவராக காணப்பட வேண்டும். எனவேதான் நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிசுத்த லூக்கா 16:10 நாம் வாசிக்கின்ற பொழுது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களை அநேகத்திலே அதிகாரியாக உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். ஒருவேளை ஊழியத்தின் பாதையிலே நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக உழைக்க வேண்டும் என்பதை, தேவனுடைய ராஜ்யத்திற்காக தீவிரமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருடைய பணியை செய்கின்றவர்கள் கர்த்தருடைய வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே பணிவிடைக்காரராக இருக்கிறவர்கள் அதிக உண்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏன் நாம் உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10:13 தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
2 தெசலோனிக்கேயர் 3:3 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே நாமும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டால் ஆண்டவர் இந்த நாளிலே பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பரிபூரணமான ஆசீர்வாதம் என்பது ஒருவரும் பறிக்கக்கூடாத ஒரு மெய்யான சமாதானம், ஒரு மெய்யான மகிழ்ச்சி. இந்த உலக வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு ஈவாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்ற ஒரு அனுபவம். விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். தேவனுடைய வீட்டிலே பணி செய்கிற நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அரசு துறையிலே தனியார் துறையிலே பணி செய்து கொண்டிருக்கிற நாம் நமக்கு மேலான அதிகாரிகளுக்கு முன்பதாக நாம் உண்மை உள்ளவர்களாக நம்முடைய பணியிலே காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டால், கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட்டால், எப்படி ஆண்டவர் தானியேலை உயர்த்தினாரோ அப்படியே உங்களை மேன்மைப்படுத்த, அப்படியே உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். அநேக நெருக்கங்கள் மத்தியிலும் தானியேல் உமக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினாலே அவனை மேன்மைப்படுத்தினீரே, உயர்த்தினீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நாங்களும் உமக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். உண்மையிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் நிரப்பியர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.